ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டிஎன் டெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம 11/8/2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இதில் நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோம். சிலபஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கான டீச்சிங் போஸ்ட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் தான் இந்த டெட் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுதான் டிஎன் டெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த 11/8/2025 அன்றைக்கி டிஆர்பி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2025 அன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அன்னையிலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8/9/2025, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணணும், எடிட் ஆப்ஷன் எது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 9 செப்டம்பர் 2025 to 11 செப்டம்பர் 2025 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 நவம்பர். ஸோ இது டென்டேட்டிவ் டேட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. மேக்ஸிமம் இதையே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 1 நவம்பர் 2025 பேப்பர் 1, 2 நவம்பரில் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் டேட்ஸ்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி ஆஃப் ரைட் தட் டிஎன் டெட் ஏஜ் அண்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் மஸ்ட் பி 18 year old ஆஸ் ஆன் 1 ஜூலை 2025. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த வயசு இருக்கிறவங்க தான் எழுதணும் இல்லை, நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதலாம். பிகாஸ் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகேவா? டைரக்ட் போஸ்டிங் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு தகுதி தேர்வு, அவ்வளோதான். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், பேப்பர் 2க்கு ஒன்று இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் பேப்பர் 1ன்றது கிளாஸ் 1 to 5th, 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் எடுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்சி வித் லீஸ்ட் 50% ஆஃப் மார்க். நீங்கள் 12th 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அண்டு பாஸ்டு ஆர் அப்பேரிங் எ ஃபைனல் இயர் ஆஃப் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், இப்போ டிடிஎட் பண்ணுறோம், நாங்கள் ஃபைனல் இயரில் இருக்கோன்னா நீங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான். யூ கேன் அப்ளை அண்ட் ரைட் த எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ஒரு 3 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் சைல்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான பிஎட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இன்டெகிரேட்டட் கோர்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. 2 year டிப்ளமோ கோர்சஸ், இது எல்லாமே நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஆல்சோ அப்பியரிங், யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஃபைனல் இயரில் இருக்கீங்களோ அவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 to 8th இதுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர் ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ் அண்டு அதர் தென் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதாவது சப்ஜெக்ட் லாங்குவேஜும் இருக்கலாம், ப்ளஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸும் இருக்கலாம் அப்படின்றாங்க. அதில் நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 years டிப்ளமோ பீரியட் ஆர் இதில் கிராஜுவேஷன் மஸ்ட் பி வித் 50%, அதாவது 50% ஆஃப் மார்க் நீங்கள் கிராஜுவேட்டராக எடுத்துருக்கணும். அதாவது உங்களோட டிகிரியில் 50% ஆஃப் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஎட் ஃபைனல் இயர் போகிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்களாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நாங்கள் இன்டெகிரேட் முடித்தவங்க சார்னா இன்டெகிரேட்டடும் நம்ம அதில் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதில் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 150 மார்க்ஸ்க்கான சூஸ் டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இது நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் இல்லை, பேப்பர் பென் எக்ஸாமினேஷன். ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எம்சிக்யூன்னு சொல்லுவோம், அதாவது சூஸ் டைப் கொஸ்டின்ஸு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பேப்பர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாலஜி, அதாவது நம்ம பிஎட்டில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் வரும். அதுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் 1. ஸோ மேக்ஸிமம் நம்ம தமிழ் தான் எடுப்போம். அதர் தென் என்ன சாய்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. ஸோ இதில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஆப்ஷனலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்து லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ், இதுலேருந்து 30 மார்க் வந்துடும். மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 மார்க்கு. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அதாவது சயின்ஸ்லேருந்து எனக்கு 30 மார்க்ஸ் வந்துடும். இதில் சைல்டு பெடகாலஜி, மேக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது 3மே ஆப்ஷனல் 2 லாங்குவேஜ்லேயுமே வந்துடும். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அடுத்தது பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா சேம் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிலேருந்து 30 கொஸ்டின்ஸ். லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்க போகிறோம். அதுலேருந்து 30 மார்க்ஸ். தென் லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ்லேருந்து 30 மார்க்ஸ். அடுத்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி மேக்ஸ் சயின்ஸ் டீச்சருக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து 60 கொஸ்டின்ஸ் வரும். இல்லை நீங்கள் சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா சோஷியல்லேருந்து 60 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆர் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்னா எய்தர் ஏஆர்பி, நீங்கள் அந்த ஏ பார்ட்டு இல்லை பி பார்ட்லேருந்து 60 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். அங்கே மேத்தமெட்டிக்ஸ் தனியாக, இவிஎஸ் தனியாக 30 பார்த்தீங்க. இங்கே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு 60 மார்க்ஸ் பார்ப்பீங்க. எய்தர் நீங்கள் சோஷியலாக இருந்தால் சோஷியல் மாறி வரும். ஸோ இதுக்கான சிலபஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க். ஸோ இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொன்னோம். அப்போ அதுக்கான தகுதி என்ன, தகுதி தேர்வில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம அதுக்கான பாஸ், இப்போ 35 எடுத்தால் ஸ்கூலில் எவ்வளோ பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவுட் ஆஃப் 155க்கு கேட்டகரி வைஸ் எலிஜிபிலிட்டி மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா 150 கொஸ்டினில் 60%, அதாவது 90 மார்க்ஸ் எடுத்தால் போத் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே நமக்கு 60% தான், அதாவது 90 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 55% எடுத்தால் போதும். அதாவது 82.5 மார்க்ஸ் வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 82 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ போத் பேப்பர் 1 அண்ட் 2க்கு 82 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா அந்த பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறதா இருக்கும். அதையும் தாண்டி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 40% ஆஃப் மார்க், அதாவது 16 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஸோ 150 மார்க்கில் உங்களோட கேட்டகரி வைஸ் எந்த மார்க் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம எலிஜிபிலிட்டி அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அந்த எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டோம், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே வேலை கொடுப்பாங்கன்னா இல்லை, அதை தான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Mere holding of TET certificate does not confer any right to appointment, as it is only one of the eligibility criteria for appointment. ஓகேவா? ஸோ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு எலிஜிபிள் க்ரைட்டீரியா தான். இதை வச்சு மட்டுமே உங்களுக்கு போஸ்டிங் தர மாட்டாங்க அப்படின்றத அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இட்ஸ் ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். அப்புறம் என்ன சார் பண்ணணும்னா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெஸ்ட் குவாலிஃபைடு candidates have to appear for a separate competitive examination related to the requirement. ஸோ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கால்ஃபேர் பண்ணுற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்பியர் ஆகணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம எழுதணுன்ற எக்ஸாம்ஸுக்கெல்லாம் இது ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் கேண்டிடேட்ஸோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆகக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத டீட்டெயில்டாக ஒரு 12 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கேங்க. ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன், அதை இண்டிவிஜுவலாக எடுத்து படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ இது முக்கியமாக ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க இந்த பாயிண்ட்டை குறிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ், அதாவது இதிலேருந்து வர தகவல் எப்படி வரும். இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம அப்ளை பண்ண மெயிலில் வரும், மெசேஜ் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பீங்க. ஸோ இட் மேபி வரலாம், ஆனால் அது டிலே ஆகலாம் அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்குமான டீட்டெயிலை எதில் போய் பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்லேயே போயிட்டு எவ்ரி நோட்டிஃபிகேஷன் ஒரு காலம் இருக்கும், அதில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன நோட்டிஃபிகேஷன் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஆர் டைரக்டட் டு வாட்ச் த டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட்ஸ் வெப்சைட் பீரியாடிக்கலி ஃபார் ஆல் அப்டேட்ஸ் அண்டு இன்டிமேஷன்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கான எல்லா தகவல்களும் கொடுப்போம் அப்படின்றாங்க. டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டு இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபெயிலியர் ஆர் டிலே இன் டெலிவரி ஆஃப் மெசேஜ் இமெயில் டு த கேண்டிடேட்ஸ் டியூ டு எனி ரீசன் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் இஷ்யூ. அதாவது அவங்க அனுப்புகிற மெசேஜோ மெயில்ஸோ உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வரல, இல்லை வரவே இல்லைன்னா அதுக்கு போர்ட் எந்த வகையிலும் பொறுப்பாகாது, நீங்கள் தான் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. எனி ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் ஃபார் நான் ரெசிப்ட் ஆஃப் எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வில் ரிசீவ் நோ அட்டென்ஷன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வரல, நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்க எந்த வகையிலும் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்றதை முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினர்ஸ் இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அகைன் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 8, அதாவது 8/9/2025 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் தான் பண்ணணும், டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணணும்.
ஸோ இதையுமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்த வீடியோவில் சிலபஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸை மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.